மோட்டோ அவங்களோட G சீரியஸில் இப்போ புதுசாக G37 அண்ட் G37 பவர் அப்படிங்கிற 2 பட்ஜெட் ஃபோன்ஸ் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த G37 பவர் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். ரெகுலராக G சீரியஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 120Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. HDR10 சப்போர்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1050 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது பெருசாக இந்த இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் டிஸ்பிளே மட்டும் ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் MediaTekோட Dimensity 6400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GBக்கான LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 128GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தலை நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மூலமாக நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டோரேஜை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே ஒரு 2-in-1 சென்சாராக கொடுத்துருக்காங்க. லைட் சென்சாரும் சரி அண்ட் ஆம்பியன்ட் லைட் சென்சாராக தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேமராவாக கொடுக்கல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 7000 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே டியூரபிலிட்டிக்காக இங்கே IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு 810H சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் 7000 mAh கொடுத்துருந்தாலுமே இதோட வெயிட் வெறும் 215 grams தான். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.89 mmக்கான திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் UI இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 15,999க்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 18,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் டீசெண்டாக தெரியுது. பட் ஜென்ரலாக இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோனான்னு கேட்டிங்கன்னா ஒரு 12,000 ஃபோன் 10,000 ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போ இருக்க ப்ரைஸ் காம்போனன்ட்ஸ்னால அதிகமாக இருக்குது. ஸோ பெருசாக குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேறு வழியே இல்லை ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் P4X மாடல் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் டிஸ்பிளே HD+ தான். போக்கோவில் M7+ மாடல் இருக்குது. ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே, நல்ல பேட்டரி, ஓரளவுக்கு பெட்டரான ப்ராசஸர் இருக்கும். அண்ட் ஐக்யூலே Z11Xன்னு ஒரு மாடல் இருக்குது. இன்னுமே பெட்டராக இருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.